A nice cup of tea. ஜார்ஜ் ஆர்வெல். சமையல் புத்தகங்களை எடுத்துப் பார்த்தால் தேநீர் பற்றி எந்த ஒரு குறிப்பும் இல்லை. அப்படியே இருந்தாலும் சில வரிகள் மட்டுமே இருக்கும். இது ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் ஆஸ்திரேலியாவிலும் நியூசிலாந்திலும் தேநீர் என்பது நாகரிகத்தின் அடிப்படை கூறுகளுள் ஒன்று. மேலும் சரியான தேநீரை எப்படி தயாரிப்பது என்பது தீவிரமான வாதங்களை ஏற்படுத்தும் விஷயமாகவே இருக்கிறது. நன்றாக ஒரு தேநீர் செய்வதற்கான என் வழிமுறைகளை பார்ப்பது போல் இருந்தால் நான் 11 முக்கியமான விதிகளை அடையாளம் காண்கிறேன். இதில் 2 விதிகளை பற்றி தோராயமாக ஒப்புதல் இருக்கலாம், ஆனால் 4 விதிகள் மிகவும் சர்ச்சைக்குரியவை. ஒவ்வொன்றையும் நான் மிகவும் முக்கியமானதாக கருதுகிறேன். 1. முதலில் இந்திய அல்லது சிலோன் தேயிலையை பயன்படுத்த வேண்டும். சீன தேயிலையிலும் சில நல்ல அம்சங்கள் உள்ளன. யாராவது ஒரு நல்ல தேநீர் என சொன்னால் அது இந்திய தேயிலை மட்டும்தான். 2. தேநீர் சிறிய அளவில், அதாவது ஒரு சிறிய பாத்திரத்தில் தயாரிக்கப்பட வேண்டும். பெரிய பாத்திரங்களில் தயாரிக்கப்படும் தேநீர் எப்போதும் சுவையற்றது. இராணுவத்தில் தயாரிக்கப்படும் தேநீர் என்றால் அது கிரீஸும் சுண்ணாம்பும் கலந்தது போல இருக்கும். மண் பாத்திரம் அல்லது சின்ன பாத்திரம் சிறந்தது. வெள்ளி அல்லது பிரிட்டானியாவேர் பாத்திரங்கள் மிகச் சிறந்ததாக இல்லை. எனாமல் பாத்திரங்கள் இன்னும் மோசம், ஆனால் பழைய காலத்து பியூட்டர் பாத்திரங்கள் ஏற்றவை. 3. தேநீர் பாத்திரத்தை முறையாக சூடாக்க வேண்டும். அதை அடுப்பில் வைத்து சூடாக்குவது வெறும் சூடான நீரால் சுழற்றுவதை காட்டிலும் சிறந்தது. 4. தேநீர் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். ஒரு குவளை அளவில் அதை நிரம்ப ஊற்ற வேண்டுமானால் 6 தேக்கரண்டிகள் தேயிலை வேண்டும். பலவீனமான 20 கப் தேநீரை விட ஒரு வலிமையான கப் தேநீர் மேலானது. உண்மையான தேநீர் ரசிகர்கள் ஆண்டாண்டாக வலிமையான தேநீரையே விரும்புகிறார்கள். அதற்காகத்தான் முதியவர்களுக்கு கூடுதல் ரேஷன் வழங்கப்படுகிறது. 5. தேயிலையை நேராக பாத்திரத்தில் போட வேண்டும். மஸ்லின் பைகள் அல்லது இலைகளை புகுத்தும் சாதனங்கள் வேண்டாம். சில நாடுகளில் இலைகளை அகற்றும் சிறு கூடை இருக்கும், ஆனால் அவை தேயிலை சரியாக இன்ஃபியூஸ் செய்ய விடாது. இலைகளை சாப்பிட்டாலும் பாதிப்பு இல்லை. 6. நீர் பாத்திரத்திற்கே கொண்டு செல்லப்பட வேண்டும், மாற்றாக இல்லை. நீர் கொதிக்கும் போதே தேயிலையுடன் கலக்க வேண்டும். சிலர் முழு கொதிவந்த நீரென்றால் மட்டுமே தேநீர் சுவை இருக்கும் என்பார்கள், ஆனால் எனக்கு அதில் பெரிதாக மாற்றம் தெரியவில்லை. 7. தேநீரை ஊற்றிய பிறகு நன்றாக கலந்துவிட வேண்டும். பிறகு இலைகளை அமர விட்டுவிட வேண்டும். 8. நல்ல காலை உணவு கோப்பையில் தேநீர் குடிக்க வேண்டும். அது உயரமாகவும் ஆழமாகவும் இருக்க வேண்டும். தட்டையான பரந்த கிண்ணங்களில் நம் தேநீர் எப்போதுமே குளிர்ந்துவிடும். 9. பாலை பயன்படுத்துவதற்கு முன் மேலுள்ள கிரீமை அகற்ற வேண்டும். மிக கிரீமியான பால் தேநீருக்கு புளிக்கும் சுவையை உண்டாக்கும். 10. முதலில் தேநீர் ஊற்ற வேண்டும், பின்பு பால். இது மிகவும் சர்ச்சைக்குரியது. ஒவ்வொரு குடும்பத்திலும் கூட இதை பற்றிய 2 தரப்புகள் இருப்பார்கள். எனினும் என் தர்க்கம் தோற்கடிக்க முடியாதது. இப்போதெல்லாம் பாலை சரியாக அளக்க முடியும். முதலில் தேநீரை ஊற்றி பின் பாலை சேர்த்தால் அளவு சரியாக இருக்கும். இல்லையெனில் பால் மிகுந்துவிடும். 11. இறுதியாக ரஷ்ய பாணியில் தேநீரில் சர்க்கரை சேர்க்கக்கூடாது. உண்மையில் நீங்கள் தேநீரை நேசிப்பவராக இருக்கிறீர்கள் என்றால் ஏன் அதன் சுவையை சர்க்கரையால் அழிக்க வேண்டும்? தேநீருக்கு கசப்பான சுவை தேவை. நீங்கள் தேநீரை இனிப்பாக மாற்றினால் அது வெறும் சர்க்கரை தண்ணீராக ஆகிவிடும். 15 நாட்கள் சர்க்கரை இல்லாமல் பருகி பாருங்கள். பின்னர் நீங்கள் மீண்டும் இனிப்பாக தேநீர் குடிக்க விரும்பவே மாட்டீர்கள். ஜார்ஜ் ஆர்வெல்லின் இந்த கட்டுரை ஒரு தேநீர் செய்முறை மட்டுமல்ல. இது ஒழுங்கு, கவனம், மரபு ஆகியவையை பற்றிய உணர்வு. ஒரு சாதாரண விஷயத்தை செய்யும் விதம் கூட நம் பண்பாட்டையும் மனதையும் பிரதிபலிக்கிறது என்பதை சொல்லும் கட்டுரை இது.